கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையில் எங்களோடு இணைந்த யாவரையும் ஃபெய்த் ஏசிய திருச்சபையின் சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவன் தாமே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். மகா உன்னதங்களில் வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதியின் முன் வாருங்கள் என்றதான வார்த்தையின் பிரகாரமாய் மகிழ்ச்சியோடு உம்மை துதித்து உம்மை ஆராதிக்க ஆனந்த சத்தத்தோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போற்ற உயர்த்த கர்த்தனை அனுக்கிரகம் பாராட்டுவீராக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிறதான ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த வண்ணமாய் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் யார் யார் ஆண்டவரை வீட்டில் இருந்தவாறு எங்களோடு இணைந்திருக்கிறார்களோ, கர்த்தர் என்னோடு பேசுவார் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தைகளை கர்த்தனை கொடுப்பீராக. உம்முடைய பரலோக மன்னாவை ஆண்டவர் ஒவ்வொருக்கும் பகிர்ந்து பிட்டளிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் கர்த்தனை பேசுவீராக, இடைப்படுவீராக. ஆண்டவரே, ஆவிக்குரிய வளர்ச்சியை ஒவ்வொருக்கும் கட்டளையிடுங்க, பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை கொண்டு இடைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, சொல்லமா, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லை, என் தேவனால், என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுத்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுத்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே. குஷ்டரோகி கூடாதது, சொல்லமா, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. எழுந்திரு என்று சொன்னாரே, எவிரு மகள் பிழைத்தாளே. எழுந்திரு என்று சொன்னாரே, எல்லா விசுவாசத்தோடு சொல்லுவாங்க, கூடாதது, கூடாதது ஒன்று, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. வஸ்திரத்தை தொட்டாலே வல்லமை புறப்பட்டதே, வஸ்திரத்தை தொட்டாலே வல்லமை புறப்பட்டதே. எப்பத்தா என்று சொன்னாரே,
செவிட்டு ஊமை பேசினானே, எப்பத்தா என்று சொன்னாரே. செவிட்டு ஊமை என்று உற்சாகமாக சேர்ந்து சொன்ன கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் ஓ கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. கடல் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. பாடையை தொட்டாரே, வாலிபன் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே. பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே. தீராத நோய்களையும் தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே. விசுவாசத்தோடு சொல்லமா, தீராத நோய்களையும் தீர்ப்பார் கிறிஸ்து. கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது கூடாதது என் தேவனால் கூடாதது. கடைசியா கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றும். என் தேவனால் கூடாதது கூடாதது. என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. கரங்களை தட்டி தேவனை துதிக்கலாமா? Put your hands together and praise the Lord. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கிருபையே உந்தன் கிருபையே என்னை இம்மட்டும் நடத்தியதே. ஓ கிருபையே கிருபையே உந்தன் கிருபையே என்னை இம்மட்டும் நடத்தியதே. பாதை தெரியா நேரத்திலும் பலவீனமான வேளையிலும்
மறுபடியும் சொல்லுவோம், பாதை தெரியா, பாதை தெரியானே, பலவீனமா, பலவீனமா, சோதனை துன்பம் சூழ்கையில் என்னை காத்தது கிருபையே, கிருபையே, உந்தன் கிருபையே என்னை இம்மட்டும் நடத்தியதே. ஓ கிருபையே, அவருடைய கிருபை மாத்திரம் கிருபையே என்னை இம்மட்டும் நடத்தியதே. நம்பிக்கையற்ற நேரத்தில் கிருபையால் என்னை தேற்றினீர். நம்பிக்கையற்ற நேரத்தில் கிருபையால் என்னை தேற்றினீர். என் நம்பிக்கை நீரே. கிருபையே, உந்தன் கிருபையே என்னை இம்மட்டும் நடத்தியதே. இருதயத்தின் ஆழத்தில் சொல்லாம, கிருபையே, கிருபையே, உந்தன் கிருபையே என்னை இம்மட்டும் நடத்தியதே. தனிமையான வேளையில் கிருபை துணையானதே. தனிமையான அவருடைய கிருபை நம்முடைய துணை. கிருபை துணையானதே. என்னோடு இருப்பீர். அறிக்கை செய்யலாமா, என்னோடு இருப்பீரே. கிருபையே, உந்தன் கிருபையே என்னை இம்மட்டும் நடத்தியதே. ஓ கிருபையே, உந்தன் கிருபையே என்னை இம்மட்டும் நடத்தியதே. தகுதி இல்லாத என்னையும் கிருபையால் தெரிந்தெடுத்தீர். தகுதி இல்லாத என்னையும் கிருபையால் தெரிந்தெடுத்தீர். என்னை பரிசுத்தமாக்கினீரே. ஓ கிருபையே, உந்தன் கிருபையே என்னை இம்மட்டும் நடத்தியதே. என்னுடைய சாட்சியா இருக்குன்னு சொல்றவங்க மாத்திரம், கிருபையே, உந்தன் கிருபையே என்னை இம்மட்டும் நடத்தியதே. பாதை பாதை தெரியா நேரத்திலும் பலவீனமான வேளையிலும் சோதனை துன்பம் சூழ்கையிலும் என்னை காத்தது. பாதை தெரியா, பாதை தெரியா நேரத்திலும் பலவீனமான வேளையிலும் சோதனை துன்பம் சூழ்கையிலும் என்னை காத்தது. கிருபையே, உந்தன் கிருபையே என்னை இம்மட்டும் நடத்தி. ஓ கிருபையே, உந்தன் கிருபையே என்னை இம்மட்டும் நடத்தியதே. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you are happy this morning? உற்சாகமா அல்லேலூயா சொல்லுவோமா? Say hallelujah. உற்சாகமா அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நான் ஒரு காரியத்தை பார்த்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில். என்னன்னா, தேவனை நாம் முழு இருதயத்தோடு அவரை துதித்து ஆராதிக்கும் பொழுது நம்முடைய கவனம் அவருடைய மகத்துவத்தின் மேல் அது திரும்புகிறதாய் காணப்படுகிறது. And this is what I've seen in my life. When we praise and worship God with all our heart, our attention turns towards God and to His things. நம்முடைய கவனம் அவருடைய மகத்துவத்தில், கிரேட்னஸ்ல அது இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மற்ற அந்த கவன சிதறல்கள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அது தானா விலகிறதா காணப்படுகிறது. And when we are worshiping God fully, our attention goes looking into the greatness of God and all the distraction goes away.
அவர் மீது மாத்திரம் நம்முடைய கவனம் இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறது இன்னும் அதிக நிச்சயமாய் காணப்படுகிறது. And it is much more true, and we have the assurance when our attention is towards God, we will be able to see the greatness of His works. ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை, ஒரு உண்மையான ஆராதனை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வதற்கான நிலைமையை உண்டாக்குது நான் விசுவாசிக்கிறேன். And I believe what is a true worship, that the Lord will make way for us. உங்களுடைய ஜீவிதத்தை, என்னுடைய ஜீவிதத்தில் நம்ம உண்மையாய் தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய அட்மாஸ்பியர், நம்முடைய சூழ்நிலை மாறி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அவர் கொண்டு வருவார் நான் விசுவாசிக்கிறேன். And I believe when we worship God truly, He will change our atmosphere and also bring in miracles in our life. இந்த நேரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? And even now let us read a verse. யோசுவா 6வது அதிகாரம் 2வது வசனம். Joshua chapter 6 verse 2. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். And the Lord said to Joshua, see, I have given Jericho into your hand, its king and the mighty men of valor. இன்றைக்கும் நாம் இஸ்ரவேலின் பிரபலமான ஒரு யுத்தத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். And even today we're going to see about a famous war with the Israelites. தேவன் எப்படி இஸ்ரவேலருக்கு இந்த எரிகோ பட்டணத்திற்கு எதிராக ஒரு வெற்றியை கொடுத்தார். And how the Lord gave them victory over against the Jericho. இன்றைக்கும் என்னோட செய்திக்கு ஒரு தலைப்பு நான் எப்படி சொல்லுவேன், வெற்றியின் படிகள். And the topic for this morning's message is steps to victory. இந்த சம்பவத்திலிருந்து தேவன் இஸ்ரவேலை ஒரு சில படிகள் வழியாக வழிநடத்தி அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். And the Lord led them to certain steps, and then He gave them victory. அதே போல நம்முடைய ஜீவிதத்தில் சில வெற்றிகளை காணும்படி அந்த படிகள் வழியாக தேவன் நம்மை வழி நடத்துவாராக. And likewise may the Lord lead us through the path so that we will also receive that victory. இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலிற்கு சாதகமாக சூழ்நிலை இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். And at the beginning of this chapter you can also see the situation was very much favorable and conducive for the Israelites. எரிகோ அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்பட்டது. The city of Jericho was in a shut mode for them. எதற்குனா அவர்கள் இஸ்ரவேலர் எரிகோவை தாக்க போகிறார்கள் என்று எதிர்பார்த்து அவர்கள் அடைத்து ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டாங்க. Expecting that the Israelites will come and attack them, they have shut the door and they were prepared and ready. So இது இஸ்ரவேலர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாய் காணப்பட்டது. And it was a favorable situation for the Israelites. இதுவரைக்கும் இஸ்ரவேலர்கள் பார்த்த அந்த யுத்தங்கள்லாம் அவர்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு யுத்தங்களாய் காணப்பட்டது. The battle and the war that the Israelites have seen till now was something they had prepared well for that. ஏன்னா தேவன் அவர்கள் கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்திற்கு கொண்டு வரும்படி अनेक யுத்தங்களை அவர்கள் செய்தார்கள். Because when they had to come to the land which the Lord had promised, they had to face many wars. இப்பொழுது கானானுக்குள்ளே பிரவேசித்து அங்க இருக்கிற அந்த பட்டணம் எரிகோ பட்டணத்துல ஒரு யுத்தம் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. And now there is a war that is waiting for them even as they need to get into the city of Jericho. இதுதான் உண்மையான முதல் சவாலாய் காணப்படுகிறது. And this was the first challenge for them before them. இந்த சவால் என்ன, அந்த கானானியர்களை அவர்கள் இடத்திலிருந்து விரட்டி தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணின இடத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிற ஒரு சவால். And what is the challenge? They have to chase away, drive away the Canaanites from that city, and they need to go and inherit that place. நம்ம अनेक எரிகோ அந்த பட்டணத்தை குறித்து अनेक காரியத்தை கேள்விப்பட்டிருக்கோம். And we have heard many things about that Jericho. அதோட அளவை நீங்கள் பார்க்கும் பொழுது அது மிகவும் பெரிய ஒரு பட்டணம் அல்ல. And if you look into the expansion of it, it was not that big a city. ஆனா அந்த கானானிய தேசத்திலே இருக்கிற ஒரு முக்கியமான அலங்கங்களால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பட்டணமாய் காணப்பட்டது. But it was a city which was well protected and fortified by the walls around them. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காரியம் அறிந்திருந்தாங்க, என்ன தெரியுமா? எரிகோவை நம்ம எப்படியாவது எரிகோ பட்டணத்தை எதிராக வெற்றி பெற்றுட்டோம்னா மத்த கானானிய தேசத்தை ஈஸியா நம்ம தோக்கடிச்சிடலாம்ன்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு காணப்பட்டது. And the Israelites had a great assurance and belief that if they were able to defeat Jericho and inherit it, then definitely easily they can also drive the other Canaanites. எதற்கு இது சொல்றேன்னா, தேவனுடைய ஞானமும் மனிதனுடைய ஞானமும் எப்படி வித்தியாசப்பட்டது என்று நம்ம பார்க்க போறோம். The reason why I say this is we are going to look into the difference how the wisdom, the knowledge of man and the wisdom of God is working. ஒரு மனிதன் எப்படி இதை திட்டமிடுவானா, மிகவும் சுலபமா இருக்கிற ஒரு எதிரியை முதலாவது சந்தித்து கடினமா இருக்கிறத கடைசியா சந்திப்பான். And how is that the man strategizes? He will first go defeat a person who is very easy and then goes in for to battle with or fight with the hardest person. தேவன் இஸ்ரவேலை எப்படி தெரியுமா வழி நடத்துறார்? கானானுக்குள்ள பிரவேசித்த உடனே மிகவும் பலம் வாய்ந்த பாதுகாக்கப்பட்ட எரிகோ தான் முதல் எதிரி அவங்களுக்கு. But how is that the Lord is leading them? Jericho, which is a fortified city, that is the first enemy for them. நம்மளும் கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு ஃபர்ஸ்ட் சின்னதா ஆரம்பி, எல்கேஜில இருந்து எனக்கு எதிரி
எதிரிகள் வந்தா போதும் ஆண்டவர் நம்ம சொல்றோம் ஆண்டவர்ட்ட. And this is what we say, looking into the Lord. Lord, if it is enough, only the enemies from the LKG standard, they are there for me. தேவனுடைய திட்டங்கள் அவர் வைத்திருக்கிற காரியங்கள் வித்தியாசமானது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? And the plan and the strategies that God has got in store for us is all completely different. அவருடைய சித்தம்படி வித்தியாசமான வழிகளிலே நம்மை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். And He is a God who leads us in different way according to His plan. இந்த இடத்துல பார்க்கிறோம் அவர்கள் முதலாவதாக எரிகோ மிகவும் பலம் வாய்ந்த ஒரு பட்டணத்திற்கு எதிராய் போகிறார்கள். And first and the foremost, as we see over here, they went in against the most fortified city. தேவனுடைய திட்டத்திற்கு ஏற்பார் அது நடக்கிறது. And it happens according to the plan of God. விசுவாசிக்கிறேன் எதற்கு தேவன் அப்படி செய்தார்னா அவர்களுடைய சுய பலத்தில் அல்ல தேவன் மீது அவர்களுடைய நம்பிக்கை வரணும்ன்றதுக்காக தேவன் அதை செய்தார் நான் விசுவாசிக்கிறேன். And I believe why that is that the Lord did that. It is only to make them understand it is not by their strength but the strength of God it is happening. ஏனா இவ்வளவு பெரிய எரிகோ பட்டணத்தை தோக்கடிச்சிட்டாங்க. ஆனா அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆயி பட்டணம் மிக சிறிய பட்டணம் அதுல ஒரு பெரிய தோல்வியை அவங்க சந்திச்சாங்க. And they got victory over this great and the fortified city of Jericho. But then next after that the city of Ai they were defeated in that place. தேவன் ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தது என்ன தெரியுமா? ஜெயம் பெருசா இருந்தாலும் சரி அந்த அந்த எதிரி பெரியவனா இருந்தாலும் சரி சிறியவனா இருந்தாலும் சரி ஜெயத்தை கொடுக்கிறவர் தேவன் தான். God taught them a great lesson saying whether it is a great battle or a smaller one it is God who gives the victory. ஆமென் சொல்லலாமா? Let's say amen. நம்முடைய ஜீவிதத்தை நான் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையில பெரிய வெற்றியா இருந்தாலும் சரி சின்ன சின்ன வெற்றியா இருந்தாலும் சரி நம்முடைய சுயபலனோ நம்முடைய தாளந்த மாத்திரம் நம்ம அதுக்கு காரணம் என்று நினைக்க கூடாது. ஜெயம் தருகிறவர் கர்த்தர். And let me remind you one thing, whether it is a small thing in our life or a big thing in our life, we need to remember it is God who gives that victory. அதை நாம் அறிந்திருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை நமக்கு காணப்படுகிறது. And when we know that, there will be humility in our life. ஜீவித அந்த வெற்றியின் அளவை நம்ம பார்க்க போகிறதுல நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தை மாத்திரம் நம்ம பார்ப்போம். We are not going to look into the measure of that victory, but then we are going to look into the greatness of our God. இந்த வெற்றியை அவர்கள் பெறுகிற அந்த வழியிலே நான் ஒரு மூன்று காரியத்தை நான் பார்த்தேன். And in the steps towards the victory, I saw three things in their life. மூன்று காரியத்தை தியானித்து நாம் கடந்து செல்ல போறோம். And let us meditate on those three things and pass on. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? யோசுவா 6வது அதிகாரம் 2வது வசனம். Let us read from Joshua chapter 6 and verse 2. கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன். And the Lord said to Joshua, see, I have given Jericho into your hand, its king and the mighty men of valor. இந்த இடத்துல பார்க்கிறோம் தேவன் யோசுவாவோட பேசுகிறார். And over here we see God was speaking with Joshua. வசனம் ஆரம்பிக்கிறது எப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி அப்படி என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த வசனம் எழுதுகிறது. And how is that the verse is beginning? It says the Lord said to Joshua. அவர்களுடைய வெற்றியின் படிகள்ல முதலாவதாக நான் பார்த்தது என்ன தெரியுமா? கர்த்தரோடு இருக்கிற தொடர்பு, the communication, கர்த்தரோடு இருக்கிற தொடர்பு நான் பார்த்தேன். In their steps towards victory, what is that I saw? They had communication with God. நம்முடைய ஜீவியத்துல நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய வெற்றிகளின் படிகள்ல முதலாவது தேவனோடு நமக்கு தொடர்பு இருக்கணும். Even so in our life towards our steps to victory, first and the foremost we need to have communication with God. தேவன் தொடர்ந்து யோசுவாவோடு தொடர்பிலே காணப்பட்டார். And God was continuously constantly in communication with Joshua. இந்த இடத்துல ஒரு பெரிய யுத்தத்தை சந்திப்பதற்கு முன்பதாக யோசுவாவிடத்தில் தேவன் தொடர்பில் இருந்து தெளிவாக பேசி அந்த ஜெயத்தை பெறுவதற்கான தெளிவான திட்டங்களை தேவன் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். And over here we can also see even before they got that great victory, they were in constant communication and to learn what are the plans, how they need to do. இஸ்ரவேல் ஜனங்களின் அவர்களுடைய வெற்றிக்கு முதல் காரணம் நான் விசுவாசிக்கிற தேவனோடு இருந்த தொடர்பு. And I believe this is the first reason why they got victory. It is the communication with God. அநேக பேர் நான் இந்த காரியத்தை பார்த்திருக்கேன். சில பேர் பதவியில இருக்கிற பவர்ஃபுல் பீப்புள் அவங்க கிட்டலாம் போயிட்டு சில உதவிகளை கேட்பாங்க. And I've seen many people when they go in for help with the powerful people. So அவங்க அந்த பதவியில இருக்கிறவர்கள் சில நேரத்துல சொல்றத நான் கேட்டிருக்கேன். ஸ்டே இன் டச், கம்யூனிகேஷன்ல இருங்க, நீங்க வெயிட் பண்ணிட்டு இருங்க, என் கூட தொடர்பிலே இருங்க, நான் உங்களுக்கு சரியான நேரத்தை சொல்றேன் அவங்க சொல்லுவாங்க. I have heard this people in authority or powerful people saying to them, stay in touch with me, then I will communicate to you what you need to do. So இந்த உதவி கேட்டவர்கள் தொடர்ந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ற வரைக்கும் அவர்களோட தொடர்பிலே இருப்பாங்க. ஏன்னா எந்த நேரத்துல வேணாலும் சில ஆப்பர்ச்சுனிட்டி, சில வாய்ப்புகள் வரலாம், எந்த நேரத்துல வேணாலும் சில ஆசீர்வாதம்
ஆசீர்வாதங்கள் வரலாம் என்று காத்து கொண்டிருப்பாங்க. And those who have sought their help, they will be always in constant communication with them, because they will know anytime the help might come, anytime the orders and things what they need to do might come in. அநேகர் பல வருடங்களாக சிலர் சொன்ன வார்த்தையை பிடித்துக்கொண்டு அவர்களோடு கான்ஸ்டன்ட்டா தொடர்புல இருந்து உதவி எதிர்பார்த்ததை நான் பார்த்திருக்கிறேன். And I've also seen, holding on to the words of those people, many people have been in for years in connection and communication with them. நான் விசுவாசிக்கிறேன் நாமும் அப்படிதான் இருக்கணும். என்ன மனிதனுடைய உதவி தேடி இல்ல, தேவனுடைய தொடர்பை தொடர்ந்து நம்ம காத்துக்கொண்டே இருந்து, ஆண்டவரே நீங்க எப்போ எங்கூட பேச போறீங்க, எப்போ இந்த காரியத்தை சொல்ல போறீங்க, நம்ம காத்துக்கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். And I believe even so in our life, we also need to be in constant touch and communication with our God. Lord, when is that you're going to speak with me? When is that you're going to do things for me? எந்த ஒரு சூழ்நிலையை குறித்தும் தேவனிடத்தில் நம்ம தொடர்பு கொண்டு அவர் என்ன காரியத்தை சொல்கிறார்னு நம்ம கேட்கணும். For any situation, we need to wait for the Lord and then listen to him as to what we need to do. நம்முடைய வாழ்க்கையில अनेक சூழ்நிலைகள்ல நம்முடைய முதல் படி எதுவா இருக்குன்னா, ஒரு பிரச்சனையோ ஒரு சூழ்நிலையோ வந்த உடனே எனக்கு இவங்கள தெரியும், இவங்களால எனக்கு உதவி செய்ய முடியும், இல்லாட்டி எனக்கு இந்த பலன் இருக்கு, இந்த காரியங்கள் காணப்படுகிறது, இதை எனக்கு செய்ய முடியும்ன்றது தான் நம்முடைய முதல் முயற்சி, முதல் படியாய் காணப்படுகிறது. But in our life, many times when situation changes or turns around, the first thing that we do, I know this person, I can go and seek his help and he will be there to help me. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி சூழ்நிலை காணப்படுது. ஆனால் இன்றைக்கு நம்ம ஒரு ஜெபத்தை செய்வோம், ஆண்டவரே என்னுடைய முதல் படி எப்பவுமே உம்மோடு இருக்கிற தொடர்பு. But today we need to pray, Lord, my first step will be to be in touch with you and to be in communication with you. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த யுத்தத்திற்கு முன்பதாக अनेक யுத்தத்தை அவங்க ஜெயித்து இருக்காங்க. And the children of Israel, even before this battle, they have won over many battles. அதனால அவர்கள் நான் கடந்த தடவை இதை செய்தேன், அதனால இப்படி தான் என்னோட முதல் படி இருக்க போகுது என்று முடிவு எடுக்கவில்லை. And they did not come to a decision saying, last time I did this way and therefore this time I will do the same way. They did not do that way. தேவனோடு யோசுவாவுக்கு இருந்த தொடர்பை நம்பி இஸ்ரவேல் தேவனுக்காக காத்திருந்து அவருடைய வார்த்தை வெளிப்பட்ட உடனே அந்த திட்டத்துக்கு ஏற்ற போல் அவர்கள் செய்த உடனே அவங்க வாழ்க்கையில வெற்றி. And when they were waiting for the word of the Lord and for the communication of the Lord, and when they did according to his word, they got victory in their life. நம்முடைய ஜீவியத்திலும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக எவ்வளவு பெரிய யுத்தங்கள் எவ்வளவு காரியங்கள் எதிராக வந்தாலும் நம்முடைய முதல் படி எதுவா தெரியுமா இருக்கணும், ஆண்டவரே உம்மோடு இருக்கிற தொடர்பு, அந்த இதுல நீர் எனக்கு காரியத்தை வெளிப்படுத்துங்கப்பா. And no matter whatever big things might come in our life, the first thing that we need to pray, Lord, I need to be in connection with you. That's my first step. தேவனுடைய குரலை அவருடைய வார்த்தை தெரிந்து கொள்ளணும்னா, அவருடைய வார்த்தையை கேட்கணும்னா அந்த குரல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். If we need to know the voice of our God, first and foremost, we need to know and understand his voice. அவருடைய வார்த்தை அவருடைய குரல் நமக்கு கேட்கணும்னா அவருடைய குரலை நாம் அறிந்திருக்க வேண்டும். If we need to hear his voice, first and foremost, we should be knowing his voice. அந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. நம்முடைய குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா யார் பேசுறா நமக்கு கரெக்டா தெரியும். ஸோ அவருடைய குரல் தெரிந்தபடினால் யாரோ ஒருத்தர் பேசணும், அவங்க பேசுறாங்களா இல்லையா நம்ம அறிந்து கொள்கிறோம். And even so in our life we can understand very clearly whether it's a family member or others. If we know their voice, we'll be able to clearly understand as to who is speaking and communicating things. ஸோ நம்முடைய வாழ்க்கையில ஆபத்து நாளில மாத்திரம் தேவனை கூப்பிடுற அனுபவம் இல்லை, தொடர்பு 911 தொடர்பு மட்டும் இல்லை, அவசர தொடர்பு மாத்திரம் இல்லை, தொடர்ந்து அனுதினமும் தேவனோட தொடர்பில் இருக்கும் பொழுது ஆபத்து நாளில் தேவன் நம்மோடு பேசும்பொழுது நமக்கு உடனே கேட்கும் அது. And we should not be in an experience where we call upon the Lord only at the time of trouble, but then we should be in constant touch and communication with him. Then we can call him anytime. நான் ஒரு வாலிப தம்பியோட பேசிக் கொண்டிருந்தேன். அப்போ அவர் இந்த ஒரு காரியத்தை சொன்னார். And I was talking to a young boy and a young youth, and he was talking to me and sharing things to me. So அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு பெண்ணை நான் விரும்புகிறேன், எனக்கு குடும்பத்தெல்லாம் பேசுறேன், கர்த்தர் சித்தமான யோசிச்சுட்டு இருக்கேன், கர்த்தர் என்கிட்ட தெளிவா பேசிட்டாரு, இந்த பெண்ணு கூட தான் எனக்கு திருமணம்னு சொல்லிட்டு. And he was sharing with me saying, I have been praying over, I need to have a girl and I like this person. I was praying and the Lord very clearly spoke to me that this is the girl that I'm going to get married to. நான் சொன்னேன், ஆமென், கர்த்தரே உங்ககிட்ட பேசிட்டாருல, ஓகே சரி ஓகே தம்பி என்ன சொன்னார். And I asked him again, did the Lord speak with you? He said yes, and I said okay for that. நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி எப்ப கர்த்தர் உங்ககிட்ட பேசினாருன்னு கேட்டேன். But then I asked him, when was the earlier time that the Lord had spoken with you? ஆனா என் வாழ்க்கையில இது வரைக்கும் கர்த்தர் பேசவே இல்லை, ஆனா இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் பேசிட்டே இருக்காரு நான் டெய்லின்னாரு. And he told me, brother, the Lord had not spoken to me anytime before, but then concerning this matter the Lord very clearly spoke to me. இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் பேசல, கர்த்தர் கத்துறாராம் இவரை பார்த்து, இவன் தான் சொல்லிட்டு அநேக சைன்ஸ் எல்லாம் கொடுத்து கர்த்தர் அப்படியே தெளிவா பேசுறாராம். And he was even telling, furthermore, the Lord was not only talking, but he was shouting and crying out that this is the girl that you need to get married to. நான் சொன்னேன், ராஜா 25 வருஷமா கர்த்தர் உன்கிட்ட பேசல. And I told
told him, brother, for 25 years the Lord had not spoken to you. லாஸ்ட் 3 மாசத்துல மட்டும் எப்படி டெய்லி பேசுறான்னு எனக்கு தெரியல. But I do not know how the Lord is speaking with you for the last 3 months concerning this. ஸோ நீ திருப்பி போ, நீ உங்க குடும்பத்தோட பேசு, பாஸ்டரோட பேசு. ஸோ அநேக ஸ்டெப்ஸ் கொடுத்தேன். ஏன்னா நம்முடைய ஜீவியத்தில் இது வரைக்கும் சில நேரத்தில் நமக்கு இருதயத்தின் வாஞ்சை வந்து கர்த்தருடைய வார்த்தை போல சவுண்ட் கேட்கும். And sometimes whatever is there, the desires of our heart seems to be like the voice of God to us. ஆமென் சொல்ல முடியுமா? அந்த தம்பியோட சூழ்நிலையில் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் அநேக காரியங்கள் காணப்படுகிறது. Not only in that boy's life, but in our life, in our every situation, things are like that. நம்ம இருதயத்தின் வாஞ்சை கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தில் போல இருக்கும். The desires of our heart seems to be like the voice of God talking to us. அதற்கு தான் நாம் யோசுவாவுடைய ஜீவிதத்தில் பார்க்கிறது போல தொடர்ந்து தேவனோட தொடர்பில் இருந்து அவருடைய குரலை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது ஏற்ற நேரத்தில் தேவன் சரியாக கொடுக்கிற கட்டளைகளை நம்மால் கேட்க முடியும். And that is the reason, as in the life of Joshua, when he was in constant touch and communication with God, we will be able to know the voice of God and receive his command and voice at the right time. இந்த மாதிரி ஒரு பெரிய யுத்தத்திற்கு முன்பதாக தேவன் சரியாக திட்டத்தை வெளிப்படுத்தி அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார் யோசுவாவோட வாழ்க்கையில. And like in the life of Joshua, where he clearly gave him the plan and the strategies before a great battle. நம்முடைய ஜீவிதத்திலும் தொடர்ந்து தேவனோடு நம் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் அவரோடு கன்சிஸ்டன்ட் கம்யூனிகேஷன் தொடர்ந்து அவரோட தொடர்பு நமக்கு இருக்கும் பொழுது தேவையான நேரத்துல தேவன் பேசுகிற வார்த்தை நமக்கு தெளிவா கேட்கும். And even so, let us have consistent communication with the Lord, because at the right time when we are in need, we will get the right word of God. கண்களை மூடி நம்ம ஒரு ஜெபத்தை செய்வோம். ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்துல உம்முடைய குரலை நான் தெளிவா கேட்கணும். Let us close our eyes and pray. Lord, in my life I need to hear your voice clearly. நான் உம்மோடு இருக்கிற அந்த உறவை நான் வளர்த்துக்கொள்ள நீர் எனக்கு தைரியத்தையும் பலத்தையும் தருவீராக. Lord, give me strength and boldness to increase my growth in you. உம்முடைய குரலை நான் கேட்பதற்கு சில தடைகள் என்னுடைய ஜீவியத்தில் இருக்குமே, ஆனால் அதை எடுத்து போடுங்க. சொல்லலாமா? Let us say, Lord, if there are any barriers that I'm unable to hear your voice, put it away, Lord. ஆண்டவரே, என்னுடைய ஆபத்து நாளுக்காக நான் காத்து கொண்டிருக்க போறதில்லை. இன்றையிலிருந்தே உம்முடைய குரலை நான் கேட்க ஆரம்பிக்க போகிறேன். Lord, I'm not going to wait for the day of danger and trouble to call upon you and to hear your voice, but from today onwards I'm going to pray and hear your voice. நம்ம வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். நான் மாத்திரம் ஜெபிச்சா போதாது. இந்த நேரத்துல நம்ம ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தை செய்ய போறோம். ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்துல மாற வேண்டிய சில காரியங்கள் மாற போகுதுப்பா. Today we're going to make a prayer of commitment. Lord, whatever things need to change in my life, you change it. அப்படி நான் தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஜெபத்தை செய்யுங்க. ஆண்டவரே, இன்னும் தொடர்ந்து நீர் பேசுவீராக. எனக்கு தேவையான சரியான நேரங்கள்ல உம்முடைய குரல் எனக்கு கேட்பதாக. Lord, continue to speak to me at the right time and in time of need. Enable me to hear your voice. உம்மோட அந்த தொடர்புல நான் இருக்க நீரே கிருபை செய்யுங்க. Lord, give me grace to be in constant touch and consistent communication with you, O Lord. எங்களோட பேசுங்கப்பா. Lord, you speak with us. ஆசீர்வதிங்க. You bless us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus name we pray. ஆமென். ஆமென். அடுத்ததாக ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம். யோசுவா 6வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்கள். And next let us read from Joshua chapter 6 verses 6 and 7. அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள், தொனிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்துக்கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள், யுத்த சன்னதரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றார். Then Joshua the son of Nun called the priests and said to them, Take up the ark of the covenant, and let 7 priests bear 7 trumpets of ram's horns before the ark of the Lord. And he said to the people, Proceed and march around the city, and let him who is armed advance before the ark of the Lord. ஆமென். முதலாவதாக நம்ம பார்த்தோம் தேவனோடு இருக்கிற ஒரு தொடர்பு. And the first thing that we saw, it was a communication with God. இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம் கீழ்ப்படிதல். And secondly, it is obedience. கீழ்ப்படிதலை நாம் இங்கே பார்க்கணும் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில. And over here we see in the life of Israel, it was obedience. யோசுவாவிற்கு எதிராக ஈஸியா அவருடைய வாழ்க்கையில இருக்கிறதுலே ஒரு பெரிய யுத்தம் அவருக்கு எதிராக காத்து கொண்டிருக்கிறது. And the greatest battle was waiting before Joshua in his life. யோசுவா தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு வேறு தாட்டே இல்ல, வேற சிந்தையே இல்ல, தெளிவா தேவன் சொன்ன காரியத்தை உடனே நிறைவேற்றுகிறார். And Joshua did not have any thought other than obeying God. Immediately he obeyed. யோசுவாவின் இந்த கீழ்ப்படிதலின் அந்த முக்கியத்துவத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம். And we can also know the importance and the greatness of his obedience. ஏன்னா நம்ம யோசுவாவை பத்தி பேசும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அவர் ஒரு trained warrior, அவர் ஒரு வீரனாய் போர் வீரராய் காணப்பட்டார். When we see about the life of Joshua, he was a
trained warrior. அவருக்கு அநேக யுத்தத்தின் அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நுணுக்கங்கள்லாம் அவருக்கு தெரியும். And Joshua knows very well the strategy and the skills of the war. தேவன் இந்த கானானிலே இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கான கடினமான எதிரியை தோக்கடிப்பதற்கு தேவன் கொடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க பார்க்கும் பொழுது சம்பந்தமே இல்லை அவருடைய மனித ஞானத்திற்கு. And as per the wisdom of man, the strategies that the Lord has given over there is no chance that they might win over that battle. அவங்க என்னென்னமோ செய்து யுத்தத்தை ஜெயிச்சிருக்காங்க. தேவன் லிட்டரா சொல்லுகிறார் நீ போய் நட சுத்தி அப்படி அவ்வளவுதான் சொல்றாரு. And the Lord had given them many other strategies to win over, but the Lord told them just to walk. அவருடைய மனிதனின் அந்த ஞானத்திற்கு புரியாவிட்டாலும் உடனடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறார் யோசுவா. And though with the wisdom of man they cannot comprehend, yet he immediately obeyed God's word. நம்முடைய ஜீவியத்துல अनेक நேரத்துல நம்முடைய சிந்தைக்கு நம்முடைய ஞானத்திற்கு அது புரியலனாலும் கர்த்தர் பேசுறாருன்னா உடனடியாக கீழ்ப்படிவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். And though we are not able to understand with our wisdom, if the Lord says, we need to immediately obey. அவர் கீழ்ப்படியது மாத்திரம் இல்ல அந்த ஜனங்களையும் அவரை பின்பற்ற வைக்கிறார். And not only did he obey, he also made the people to follow him. अनेक நேரத்துல நமக்கு அது ஈஸியா இருக்கு. நம்ம எப்படியாவது கீழ்ப்படிஞ்சோம். ஆனா நம்ம குடும்பத்தை நம்மோட சேர்த்து கூட்டிட்டு போறது ரொம்ப கடினமான வேலையா காணப்படும். And it's much easier for us to obey the Lord and go, but then it's much difficult to make others to do obey and follow them. ஆனா ஜெபத்தோட தேவனை நாம் பின்பற்றும்போது தேவன் நம்ம குடும்பத்தையும் சேர்த்து நம்மோடு கொண்டு வந்து அவரை ஆசீர்வதிப்பார் நான் விசுவாசிக்கிறேன். And I believe when we prayerfully do it, the Lord will bless us and also make the family to do what the Lord says. யோசுவா ஒரு விசுவாசம் ஒரு கீழ்ப்படிதல் நிறைந்த மனிதனாய் காணப்பட்டார். And Joshua was a man of faith and a man of obedience. அவரோட process சிம்பிளா அந்த தேவன் சொன்னார் நான் கீழ்ப்படிறேன் அப்படின்றது ஈஸியா ஒரு காரியத்தை செய்தார் அவர். And he was doing a simple thing. If the Lord says, I will do whatever the Lord had said. நாம தேவனிடத்திலிருந்து கட்டளைகளை பெற்றுக்கொள்ளணும் என்னென்ன செய்வதென்ற திட்டங்களை பெற்றுக்கொள்ளணும் அதை நம்ம கீழ்ப்படியணும் அவ்வளவுதான் சிம்பிள். And even so in our life we need to receive the instruction from the Lord whatever we need to do and then follow them and observe them. अनेक நேரத்துல தேவனிடத்திலிருந்து நம்ம உத்தரவை பெற்றுக்கொண்டு நம்ம எடிட் பண்ணுவோம். அது ஆண்டவரே நீங்க இது இப்படி செஞ்சா நல்லா இருக்கும். தேவனுக்கு அட்வைஸ் கொடுக்கிற அந்த ஒரு சுபாவத்துக்குள்ள நம்ம போயிடுறோம். And many times we receive the communication from our God, but then we seems to be editing it and then we will try to change those things. ஆனா அதுல தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது அவருடைய குரல் நமக்கு தெரிய வேண்டும். அவரோட தொடர்புல இருக்கும்போது தேவன் பேசுகிறார் என்று நிச்சயமா நமக்கு தெரியும் பொழுது அப்படியே நம்ம கீழ்ப்படிகிற அந்த கீழ்ப்படிதலை தேவன் எதிர்பார்க்கிறார். But what is that the Lord is expecting? Whatever he had said, we need to obey as it is. யோசுவா அந்த ஆசாரியர்களிடத்துல உடன்படிக்கையின் பெட்டியை எடுத்துக்கொண்டு அவங்க போகணும் என்று சொல்லுகிறார். And Joshua he told the priest to carry the ark of the covenant of the Lord and go there. இது ஒரு வினோதமான கட்டளை. And it was a very different one kind of a command. ஏன்னா யுத்தத்துல ஆசாரியர்கள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போக மாட்டாங்க. அவர்கள் மத்த அந்த பாளையம் இறங்கின உடனே அந்த மத்த காரியங்களை செய்வாங்களே தவிர யுத்தத்திற்குள்ள இவர்கள் அந்த காரியத்தை கொண்டு செல்ல மாட்டாங்க. Because usually for battle the priest will not be going and they will not be carrying the ark of the Lord. தேவன் அது மாத்திரம் இல்ல ஸ்பெசிஃபிக்கான காரியங்களை சொல்லுகிறார். ஒரு நாள் அந்த 6 நாட்களும் ஒரு முறை நீங்க சுத்தி வரணும் இந்த இடத்தை. But the Lord gave them specific instructions for 6 days they need to go around it for once. 7வது நாள்ல 7 முறை அதை சுத்தி வரணும். Or on the 7th day they need to go around it for 7 times. 7வது நாள்ல ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லுகிறார். And on the 7th day the Lord said you need to shout and celebrate. தேவன் சொன்ன இந்த அனைத்து காரியத்துக்கும் அவங்க கீழ்ப்படிந்தாங்க. அவங்க வாழ்க்கையிலேயே இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பெரிய அற்புதத்தை பார்த்தாங்க. And they obeyed to whatever the Lord had said and they saw a great miracle that they had never seen before, a miracle in their life. தேவனோடு நாம் தொடர்பில் இருந்து அவருடைய குரலை நாம் கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பார்ப்போம். When we are in constant communication with the Lord, do whatever the Lord had said, definitely we will be seeing a miracle in our life. இந்த காரியத்தை அவர்கள் செய்வதற்கு ஒரு பெரிய விசுவாசம் தேவைப்படுகிறதாய் காணப்பட்டது. And they had to have a great faith in order to do this and carry this out. ஏன்னா இதுவரைக்கும் அவர்கள் வெற்றி பெற்ற எந்த யுத்தத்திலும் இந்த காரியத்தை அவங்க செய்யவே இல்லை. Because so far in the battle that they had won, the kind of a victory they have not got or they have not done such things in their life. அவர்களுக்கு தேவைப்பட்ட விசுவாசம் என்னன்னா தேவன் இதை சொல்றாரு நிச்சயமா வெற்றியை தருவாரு வித்தியாசமா இருக்கு இருந்தாலும் நாம் கீழ்ப்படிவோம் என்ற அந்த காரியத்தை செய்றாங்க. But what is the faith that they need to have? This is what the Lord is saying, we need to do it, and they had that faith and they did it. நான் விசுவாசிக்கிறேன் அவர்களுக்கு யுத்தத்திற்கு அந்த எதிரியை நேரா பார்த்து அவங்களுக்கு நேரா ஓடி போய் யுத்த காலத்துல யுத்தத்தை செய்யறதை விட அமைதியா சுத்தி நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. I believe and I think it would have been a very difficult thing for them because in the battle they would have gone and fought it, but they had to go silent. That would have been a difficult thing for them. ஏன்னா எதிரியை சந்தித்து அவர்களை தோற்கடிப்பதற்கான பயிற்சிகளை அவர்கள் பெற்றிருந்தாங்க. Because they had received all kind of trainings. When they see the enemy they need to go and attack them. அவங்களுடைய ஜீவியத்துல யுத்தம் அப்படிங்கற டெஃபினிஷன் அதற்கு பொருளே தேவன் மாத்துகிறதை பார்க்கிறோம். But over here we can see the Lord is changing the definition of a battle. அநேக
நுட்பங்கள், அநேக அந்த அந்த யுத்தத்தை வெல்லுகிற காரியங்களை அவர்கள் கற்றிருந்தார்கள். ஆனால் அது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு தேவன் சொல்லுகிறதை அமைதியா இந்த எரிகோ சுத்தி நடங்க அப்படின்றதை கீழ்ப்படிய வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்க காணப்பட்டாங்க. And though they had learned the skills and strategies as to how they need to do the war, yet they kept it aside, but then they had to listen and obey whatever the Lord had said, and they carried it out. நம்முடைய ஜீவிதத்தில் அநேக நேரத்தில் நம்ம அநேக வெற்றிகளை பெற்றிருக்கிறோம், அந்த வெற்றியிலிருந்து அநேக காரியங்களை கற்றிருக்கிறோம் நம்ம. And even so in our life we have received many victories and we have learned many lessons from those victories. So அதனால நம்ம சில நேரம் ஆண்டவருக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம், ஆண்டவரே இதை நான் பார்த்துருக்கிறேன், ஃபர்ஸ்ட் இது வந்துருச்சுல, நான் இப்படி பண்றேன், நீங்க பாருங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு சில ஸ்ட்ராட்டஜி நம்ம ஐடியா கொடுக்குறோம். And therefore we are giving ideas and strategies to the Lord. Lord, this is what I have seen, these are the ways that I have got victory, and therefore let me do this way. நம்முடைய ஜீவிதத்தில் அநேக நேரத்தில் யுத்தம் போறதே ஈஸியா இருக்கும், ஆனா நமக்கு கடினமா இருக்கிறது எது தெரியுமா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அதை பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம. But it will be easy for us to go into the battle and do everything, but the difficult and the hardest part is to be silent or to be still, because the Lord says the battle is the Lord, you need to be still. அந்த காரியத்தை அவர்கள் இங்க பயிற்சி செய்யறதை பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறது என்றால் என்ன என்பதை அவங்க பார்த்தாங்க. And over there they are practicing it and they understood what is it to say that the Lord is doing the battle for them. நீங்கள் சும்மா இருப்பீங்கள் என்ற அந்த சூழ்நிலை வந்து அவங்க எதுவுமே செய்யாம இல்ல, கர்த்தர் சொன்னதை செய்கிறது தான், அந்த கீழ்ப்படிதல் தான் அங்க காணப்படுது அவருடைய வாழ்க்கையில. And when we say you have to be still, you need to hold your peace, what does it mean not to be silent again? But then they have to do what the Lord says then. நம்முடைய ஜீவியத்திலும் நமக்கு அந்த சில காரியங்களை சந்திக்கிற அந்த சூழ்நிலை நமக்கு புரியாம காணப்பட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய ஜீவிதத்தில் வரும்பொழுது அதற்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை தருகிறவராய் காணப்படுகிறார். And though we are not able to understand the situation that we are going to go through, but then when we obey to whatever the Lord says, the Lord gives victories in our life. அவர்களுடைய கீழ்ப்படிதல் அவருடைய ஜீவிதத்தில் அற்புதத்தை கொண்டு வந்தது. Their obedience brought in wonders in their life. நானும் யோசிக்கிறேன், நம்முடைய ஜீவியத்தில் we need not know the instructions from God in order to தேவனிடத்திலிருந்து என்ன காரியங்கள் வருகிறது என்றதை நம்ம அறிந்து கொண்டு அதுக்கு கீழ்ப்படிகிறவர்களாய் நாம் இருக்கணும். And we need to know the instructions from God in order to obey and then get the victory. நமக்கு இதுவரைக்கும் தெரிந்ததை விட சில வித்தியாசமாய் தேவனிடத்திலிருந்து உத்தரவு காணப்பட்டாலும் நம்ம கீழ்ப்படினோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? And now we have to say amen. Even though we know the strategies for victory, yet whatever the Lord says, we need to do that. அவரோடு நாம் தொடர்பில் இருந்து அவருடைய காரியங்கள் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நிச்சயமா தேவனுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை தருவார். And when we have consistent communication with the Lord and obey to whatever he says, the Lord will definitely give victory in our life. நாம் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? Let us close our eyes and pray. ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியத்தில் இந்த நாங்கள் யோசுவா வாழ்க்கையில பார்த்தது போல உம்முடைய வார்த்தைகளுக்கு அப்படியே நாங்கள் கீழ்ப்படிய கிருபை செய்யுங்கப்பா. Lord, give us grace in our life just as we saw in the life of Joshua to obey your words accordingly. நாங்கள் உம்முடைய வார்த்தை உம்முடைய குரலை நாங்கள் தெரிந்து கொண்டு அதை பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிவதற்கான விசுவாசத்தையும் பலத்தையும் எங்களை தாங்க. ஜெபிக்கலாமா? Let us pray. Lord, give us your strength and your faith so that we will know your voice and then accordingly we obey that. இதுவரைக்கும் நாங்கள் நடந்திராத சில வழிகளிலே சில சூழ்நிலைகளை நீர் எங்கள் நடத்தி சென்றாலும் நீங்க சொன்னீங்கற ஒரே காரணத்தினால நாங்கள் தைரியமா முன்னேறி செல்ல போறோம் ஆண்டவரே. Lord, even though the paths that we are going through might not be the way that we have gone through, but since because you are saying we will go that, give us grace to walk on that with faith. நீர் எங்களோடு புதிய வழிகளிலே இடைபட போகிறபடினாலும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we thank and praise you because you are going to lead us in many new ways. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீங்க என்ற வசனத்தை போலப்பா நீர் எங்களுடைய ஜீவியத்தில் யுத்தம் செய்கிறதை நாங்கள் பார்க்க போகிறபடினாலும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். Lord, we praise and thank you because you are going to do the battle for us as per the word. The Lord should do the battle for you. You shall hold your peace. நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து உம்மை நாங்கள் எங்களுக்காக யுத்தம் செய்ய நாங்கள் விட போறோம்ப்பா. And all that we need to do is, Lord, we need to hear your voice, obey them, and then we need to believe that you will do the battle for us. எங்களுக்காக நீ யுத்தம் செய்ய போகிறபடியா நன்றி ஆண்டவரே. Lord, we thank you because you are going to do the battle for us. உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம். Lord, we make a decision that we will obey your words. இந்த நேரத்துல நம்ம ஜெபத்தை செய்வோம். ஆண்டவரே, நீர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு ஒருவேளை எங்களுக்கு எப்படி இது நடக்கும் என்று புரியாவிட்டாலும் அந்த வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிகிற பலத்தை தாங்க ஆண்டவரே. Lord, give us strength. Though we do not know and understand how you are going to give us the victory, yet we need to believe on you, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென் ஆமென். கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். And finally another point we'll see. யோசுவா 6வது அதிகாரம் 20வது வசனம். Let us read from Joshua chapter 6 verse 20.
எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. So the people shouted when the priests blew the trumpets. And it happened when the people heard the sound of the trumpet, and the people shouted with a great shout, that the wall fell down flat. Then the people went up into the city, every man straight before him, and they took the city. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. And over here we see when they shouted with a great shout, the wall fell down flat. அவர்கள் பயன்படுத்தின அந்த கடைசி லாஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பார்க்க போகிறோம், துதி என்கிற ஆயுதத்தை அவங்க பயன்படுத்தினாங்க. And what is the final step that we're going to use? They used the weapon of praise. தேவனோட தொடர்புல காணப்பட்டாங்க. They had in consistent communication with God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. They obeyed God's word. கடைசியில தேவனை துதிக்கிற துதியாகிய ஆயுதத்தை பயன்படுத்தினாங்க. And finally they used the weapon of praising God. ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது என்று நம்ம பார்க்கிறோம். And over here we see when the people shouted with a great shout, the wall fell down flat. நம்முடைய ஜீவியத்துல சில நேரம் தேவன் நம்ம துதிக்க அவர் கேட்க போகிறார். அப்ப நம்ம துதிக்கும் பொழுது நமக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் அது இடிந்து விழும் நான் விசுவாசிக்கிறேன். And I believe even so in our life, when we are going to give our praises to God, the walls and the barriers that is before us will fall down. அவர்களுடைய ஆயுதமாய் அது காணப்பட்டது துதி. And praise was a weapon for them. வேத விற்பனர்கள் சொல்லுகிறாங்க, அவர்களுடைய அந்த அந்த முழக்கம், அவங்க சத்தம் எதுவா இருந்ததுன்னா ஒருவேளை அது போர் முழக்கம் என்று சொல்லுகிறார்கள். And Bible scholars say this like this, it could have been a war cry that they were making over there. ஒரு தேசம் யுத்தத்திற்கு போவதற்கு முன்பதாக அவர்கள் ஒரு முழக்கத்தை எழுப்புவாங்க. சோ அந்த ஒரு யுத்தத்தின் முழக்கமாய் காணப்படலாம். And when a nation is going for a battle, before they go for the battle, they make a war cry. அதோட கலந்த ஒரு வெற்றியின் கொண்டாட்டத்தின் சத்தமாய் காணப்பட்டதாம். And along with that it could also be a shout of celebration of victory. அது எப்படின்னா அந்த வெற்றி இன்னும் கிடைக்கல, எதிர்காலத்துல தேவன் கொண்டு வர போகிற வெற்றியின் ஒரு கொண்டாட்டத்தின் சத்தம். And they have not received the victory, but it was a shout of celebration of the victory that the Lord is going to give. நான் விசுவாசிக்கிறேன், வருகிற நாட்கள்ல எதிர்காலத்துல தேவன் கொண்டு வர போகிற வெற்றியின் கொண்டாட்டத்தின் சத்தத்தை அநேகர் கேட்க போகிறீங்க. And I believe many of you are going to hear the voice of the shout of celebration of the victory that the Lord is going to give you in the future. இன்னும் யுத்தம் ஆரம்பிக்கல, ஆனா எதிர்காலத்துல தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த வெற்றியின் கொண்டாட்டம் எத்தனை பேர் விசுவாசிங்க? கரங்களை தட்டி தேவனை துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். The battle has not started as yet you're going to hear the shout of celebration of the victory. அவர்கள் அந்த இடத்துல ஆரவாரத்தோட முழங்குகையில் அந்த அலங்கம் இடிந்து விழுந்ததை நம்ம பார்க்கிறோம். And we can also see when they shouted and praised God, the walls came down flat. அந்த அலங்கங்கள் விழுந்ததற்கு அநேக விளக்கங்கள் இருக்கிறது. And there were many explanations to say how the walls fell down. அநேகர் சொல்றாங்க என்னன்னா, அவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தபடினால் அந்த அலங்கத்தின் அஸ்திவாரம் அது பழுதாய் அதுக்கப்புறம் அந்த அலங்கங்கள் விழுந்தது என்று சொல்றாங்க. And they are saying because the people were walking around, the foundations of the walls were shaken, and therefore when they shouted it fell down. அநேகர் மற்ற சில பேர் சொல்றாங்க, இந்த அவ்வளவு ஜனங்கள் சேர்ந்து கத்தினபடினால், அந்த கூக்குரலிட்டபடினால் அந்த சத்தத்திலேயே அது விழுந்திருக்கலாம் என்று அநேகர் சொல்றாங்க. And many also say because they were all shouting and because of the shout, the walls would have got weakened and fall down. சில பேர் இன்னும் சில பேர் சொல்றாங்க, தேவன் ஒரு earthquake, ஒரு பூமி அதிர்ச்சி அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கலாம் என்று சொல்றாங்க. And some people also say maybe the Lord brought an earthquake and therefore the walls fell down. நான் விசுவாசிக்கிறேன், இது எது இதுல எக்ஸாக்ட் உண்மைன்னு எனக்கு தெரியல, ஆனா நம்ம பார்க்க வேண்டிய காரியம் தெரியுமா, அவர்கள் துதித்த போது வெற்றி அவர்களுக்கு கிடைத்தது. But I do not know which was the right one, but I believe when they praised God, they got victory, the walls fell down. தேவன் சொன்னது போல அவங்க செய்த உடனே அலங்கங்கள் இடிந்து விழுந்ததை பார்த்தாங்க. And when they did whatever the Lord told them, they saw the walls falling down. அந்த அற்புதத்தை நீங்க பார்க்கும் பொழுது இடிந்து விழுந்தது என்று தமிழ்ல காணப்படுது. ஆங்கிலத்துல it will fall flat, தரைமட்டமாகும் என்று இந்த வசனம் பார்க்கிறோம். And in Tamil it's given as the walls fell down, but then in English it's so beautifully given, the walls fell flat. ஒரு காரியத்தை தேவன் என்னோட பேசுறேன், என்ன தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலைகளை நம்ம வியாக்கியானம் செய்து அதை விளக்க தேவன் நம்மை அழைக்கல. நம்முடைய ஜீவிதத்தில் நடக்கிற காரியங்களை அதன் மத்தியில தேவனுக்கு துதிக்க தான் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். I believe the Lord has called us not to explain everything, but He has called us to walk in faith and praise to everything. நம்முடைய ஜீவிதத்தில் நடக்கிற சூழ்நிலைகளை விளக்கும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை.
தேவன் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே அவரை துதிக்க தான் நம்ம அழைத்திருக்கிறார். But God has not called us to explain what is happening in our life, but then He has called us to give praise over everything. சில புரியாத வெற்றிகள் உங்க வாழ்க்கையில வருதா? And certain unknown victories and victories that we cannot understand, is it coming in our life? நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்னவா தரணும்? தேவனை துதிக்க ஆரம்பிக்கணும். And what should be our response? We should praise God. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? நாம் தேவனை விசுவாசத்தோடு துதிக்கும் பொழுது தேவன் अनेक எதிர்பாராத வெற்றிகளை கொண்டு வருவார். And when we praise God in faith, He will give us victories which is unknown to us. நம்ம பார்க்கிறோம் இந்த அலங்கங்கள் இடிந்து விழுந்தது ஒரு அற்புதம். ஆமா. And we see over here the walls falling down. It's a great miracle. ஆனா அந்த அற்புதத்தின் மறுபகுதியை நான் பார்க்க விரும்புகிறேன். But I would like to also see the other side of that victory. ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? யோசுவா 2வது அதிகாரம் 15வது வசனம். Let us read from Joshua chapter 2 and verse 15. அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டார். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தார். Then she let them down by a rope through the window, for her house was on the city wall. She dwelt on the wall. இந்த இடத்துல ராகாப் அவர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். And over here we see about Rahab. அவருடைய இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். And the verse very clearly says, for her house was on the city wall, she dwelt on the wall. சோ அந்த அலங்கங்களின் மேல் அவள் இருக்கும் பொழுது இவ இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்தோன அலங்கங்கள் விழுந்தது. ஆனா அவள் பாதுகாப்பாக காப்பாற்றப்படுகிறாள். And when the people of Israel shouted, the walls fell down, but then she was protected. She was living on the wall, but she was protected. அநேக வேத விற்பனை இதை நம்புகிறார்கள். என்ன தெரியுமா நடந்ததாங்க? And many Bible scholars believe this way as to what would have happened. தேவ ஜனங்கள் தேவனை துதிக்கும் பொழுது அலங்கங்கள் விழுந்ததே நம்ம பார்க்கிறோம். We see when the children of God, when they shouted, the walls fell down. அதே நேரத்துல ராகாப் இருந்த இடம் அந்த அலங்கம் மட்டும் இடியாம நின்றதே நம்ம பார்க்கிறோம். And at the same time we also see the walls on which the Rahab was staying, it did not fall. நம்ம இதுல இருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, நாம் தேவனை துதிக்கும் பொழுது சில நேரங்கள்ல விழ வேண்டிய காரியங்களை அந்த துதி விழ செய்யும். அதே நேரத்தில் நிற்க வேண்டிய காரியங்களை அந்த துதி ஸ்திரப்படுத்தும் நான் விசுவாசிக்கிறேன். And I believe, this is what I believe, when we praise God, whatever things need to fall, it will fall down. Whatever things that should stand firm, it will stand firm. வசனம் தெளிவாக சொல்கிறது, அவளும் அவளுடைய குடும்பமும் அந்த அலங்கத்தில் தான் காணப்பட்டாங்க. And the verse very clearly says she and her family was living on the wall. So மொத்த அலங்கமும் விழுந்திருக்குன்னா அவங்க குடும்பம் அந்த நேரத்தில் மரித்திருக்க வேண்டும். If the entire walls have fallen down, even of entire family should have been perished along with that. இந்த இடத்துல துதி செய்த காரியம் தெரியுமா? அவர்கள் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அலங்கத்தை இடித்து கொடுத்தது. ராகாபிற்கு அந்த துதி என்ன தெரியுமா செய்தது? அவருடைய அலங்கத்தை ஸ்திரப்படுத்தினது என்று பார்க்கிறோம். But what is that this praise is doing over there? But for the children of Israel, it made the walls to fall down, but the same praise, it made the walls to stand firm for her. உங்களுடைய ஜீவியத்தில் விழ வேண்டிய சில சூழ்நிலைகளை துதி அந்த இடத்துல அது விழ செய்யும். And in your life, whatever things that should fall down, that praise will make it fall. துதி கட்டி எழுப்ப வேண்டிய சூழ்நிலையை ஸ்திரப்படுத்தும் நான் விசுவாசிக்கிறேன். And I believe at the same time the praise, whatever things that should make it firm, it will make it to stand firm. நீங்க தேவனோட தொடர்பில் இருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை தொடர்ந்து துதிக்கும் பொழுது உங்களுடைய ஜீவியத்தில் எந்த தேவை இருக்குதோ அதற்கு ஏற்றவாறு துதி கிரியை செய்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை கொண்டு வர நான் விசுவாசிக்கிறேன். And I believe when you are in consistent communication with the Lord, when you listen to His voice and obey and keep praising Him, this praise will bring in victory. Whatever things it has to do, it will definitely do. துதி இந்த இடத்துல இரண்டு வேறுமாறான காரியங்களை ஒரே நேரத்தில் செய்கிறத பார்க்கிறோம். And over here we can see the same praise doing two different things. நம்முடைய ஜீவியத்தில் நாம் எதிர்பார்க்கிற முடிவுகளை தேவன் கொண்டு வருவார். Whatever things that we are expecting in our life, the Lord will bring it. அதே நேரத்தில் நம்ம ஜீவியத்தில் நமக்கு அறியாம இருக்கிற சில தேவைகளின் துதி நம்முடைய வாழ்க்கையில அது உறுதி செய்ய நான் விசுவாசிக்கிறேன். And at the same time the same praise will also confirm and make the things firm in our life. நம்முடைய அந்த வெற்றியின் கடைசி படியாக துதியாகிய ஆயுதத்தை நாம் பயன்படுத்தும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். And as the final step toward victory, when we use this weapon of praise, the Lord will do great things in our life. நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? Shall we all stand up and pray? ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. Lord, we praise and thank you, Lord. இன்றைக்கும் நீர் எங்களோடு பேசினபடியால் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். Lord, even today we praise and thank you for you have spoken to us. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்ப்பது போல ஆண்டவரே உம்மோடு தொடர்ந்து அந்த தொடர்பிலே நாங்கள் இருக்க நீர் கிரியை செய்வீராக. Lord, just as we saw in the life of the children of Israel, help us to be in constant communication and consistent communication with you. உம்முடைய குரலை நாங்கள் அறிந்து கொண்டு அதை கேட்டு அதன்படி கீழ்ப்படிய நீரே கிருபை செய்யுங்க. Lord, enable us to know your voice, listen to it, and Lord, obey according to that word. அநேக சூழ்நிலைகளை தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறார். And God is changing many situations.
ஆரவாரத்தோடு முழங்கும் பொழுது அந்த அலங்கங்கள் இடிந்து விழுந்ததை நம்ம பார்க்கிறோம். And we saw when they shout of celebration and cried out, the walls fell down. இந்த நேரத்துல விசுவாசத்தோடு அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிங்க. And start doing this in faith. தேவனை துதிக்க ஆரம்பிக்கிற அந்த மாத்திரத்துல சூழ்நிலைகள் மாறும். The moment you start praising God, situations will change. உங்களுடைய ஜீவியத்துல अनेक அலங்கங்களை தேவன் இதனது இடித்துக் கொண்டிருக்கிறார். And God is making the walls that are there before you to fall down. अनेक அலங்கங்களை தேவன் ஸ்திரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். And God is also making those certain walls to stand firm. சில சூழ்நிலைக்கு எப்படி ஜெபிப்பதுனே உங்களுக்கு தெரியல. You do not know how to pray for certain situations. அந்த சூழ்நிலையில தேவனை துதிக்க ஆரம்பிங்க. And at that point of time start praising God. அவருடைய சித்தத்தின்படி சூழ்நிலை மாறும். And according to His will, the situations will change. இந்த சூழ்நிலையில் வெற்றி எப்படி வரும்னு உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல. You could not even imagine as to how you'll get victory in that situation. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனை துதிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி வரும். And at that point of time when you praise God, you will receive victory. நாங்கள் எதிர்பார்க்கிற முடிவை நீர் தருகிறபடியால் நாங்கள் We துதிக்கிறோம். praise you and thank you because you're giving us that expected end. அநேகருக்கு எதிர்பாராத முடிவை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். Lord, even for many you are doing unexpected things. எதிர்பாராத ஆசீர்வாதங்கள், Unexpected blessings. எதிர்பார்த்த தேதிக்கு முன்னாடி வருகிற ஆசீர்வாதங்கள், Whatever thing that you have been praying for, you are expecting that blessing for you. எதிர்பாராத வழியிலே வருகிற வெற்றிகள், Unexpected victory in different ways. நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். And the Lord is doing things beyond your imagination, beyond all that you've asked for. துதி என்ற ஆயுதத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது தேவனுடைய ஜீவிதத்தை வெற்றியை தருகிறார். And the Lord is giving victory to see new things. அநேகருடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை மாற்றினபடினாலும் நாங்கள் துதிக்கிறோம். Lord, we thank you and praise you because you have changed situations in the life of many people. இந்த நாளும் அப்பா உம்மோடு இருக்கிற அந்த தொடர்பு குறித்து நீங்க பேசுனீங்க. Lord, you spoke with us with a communication with you. அந்த காரியம் இன்னும் எங்கள் ஜீவிதத்தை வளர நீர் கிருபை செய்வீராக. Lord, be gracious, enable me so that that experience will grow more in me. உம்முடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டு அப்படியே கீழ்ப்படிகிற தைரியத்தை எங்களுக்கு கொடுப்பீராக அப்பா. Lord, give us the boldness to know your word, voice and then obey accordingly. எல்லா சூழ்நிலைகளிலும் துதியாகிய ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்துகிற தைரியத்தை தாங்க ஆண்டவரே. Lord, give us the courage and boldness to use the weapon of praise in every given situation. தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற அனுபவத்தை நாங்க அனுபவிக்க நீங்க கிருபை தாங்க. Lord, give us the experience of Lord experiencing God doing the battle for us. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. Continue to lead us and protect us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.